ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 10 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 10 நாளில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டாக்டர் விபின் பிரசாத், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நம்ம தீரன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் டெய்லியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்போனாலும் நம்மக்கிட்ட உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாழ்க்கை என்பதே அன்பினில் அன்பின் 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 அன்பினில். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம பின்னாடியோ இல்லை பியர்டில் இருக்கிற கிராஃப்டை எடுத்து ஃப்ரண்ட் ஏரியாவில் நட்டு வைப்போம். அந்த நட்டு வைக்கிற கிராஃப்ட் அந்த இடத்துல அதோட ரூட் செட் ஆகிறதுக்கு 5 days ஆகும். அந்த 5 days அந்த கிராஃப்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த கிராஃப்டை நம்ம கையால் டச் பண்ணுறதோ இல்லை வேற யாரோ டச் பண்ணுறதோ, நம்ம வெளியே எங்கேயோ போய் இடிச்சுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. அதனால 5 நாள் நம்ம கண்டிப்பாக வீட்டில் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் 5 days நம்ம கிராஃப்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாது. நம்ம வச்ச கிராஃப்ட் வச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் 5 daysல இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 5 days கிராஃப்டை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம படுக்கும்போது குப்புற படுக்கிறதோ இல்லை சைடில் படுக்கிறதோ அந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாது. மேலே பார்த்த மாதிரி தான் படுக்கணும். படுக்கும்போதும் நம்ம கிராஃப்ட் டச் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளில் நம்ம நெத்தியில் சில டைம் கண்ணுக்கு கீழே வரக்கூட ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்வெல்லிங் ஏன் வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அனஸ்தீசியா, இங்கே இருக்கிற அனஸ்தீசியா கீழே இறங்கி நம்ம நெத்திக்கோ இல்லை அப்படின்னா கண்ணுக்கு கீழே வரக்கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்வெல்லிங் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உட்காரும்போது ஸ்ட்ரெயிட்டாகவும் உட்காரக்கூடாது, தலையை குனிஞ்சு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் லைட்டாக தலையை இப்படி வச்சு அப்படி தான் சாப்பிடணும். ரொம்ப நேரம் தலையை நேராக வச்சாலோ தலையை கீழே குனிஞ்சாலோ கண்டிப்பாக வீக்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உட்காரும்போது தலை கொஞ்சம் மேலே பார்த்து லைட்டாக டிவி பார்க்குற மாதிரி ஆங்கிளில் தலை இருந்துச்சு அப்படின்னா ஸ்வெல்லிங் வராது. ரொம்ப நேரம் இந்த மாதிரி உங்களால் உட்கார முடியல அப்படின்னா படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஸ்வெல்லிங் வராது. நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு யாருக்குமே ஸ்வெல்லிங் வர்றதில்லை. நீங்களும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் ஸ்வெல்லிங் வரதை அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் இதை ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு ஸ்வெல்லிங் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஸ்வெல்லிங் கம்மி ஆகிறதுக்கு உங்கள் டாக்டர்ஸ் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கோங்க. அது கூடவே சேர்த்து நம்மளோட ஹெட் பொசிஷன் இம்பார்ட்டன்ட். ஸ்வெல்லிங் வந்ததுக்கப்புறம் நேராக உட்கார்றதோ கீழே குனிஞ்சோ எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துக்கிட்டே இருங்க, ஸ்வெல்லிங் கம்மியாயிரும். அது கூட சேர்த்து இந்த மாதிரி கீழே டைரக்ஷனில் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இப்படி மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளோட நெத்தியில் வர்ற ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணிடும். நம்ம இந்த மாதிரி பின்னாடி உட்காரும்போது இங்கே இருக்கக்கூடிய அனஸ்தீசியா நம்ம பின்னாடி வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். ஃப்ரண்ட்டில் நம்ம நெத்தியிலையோ கண்ணுக்கு கீழேயோ ஸ்வெல்லிங் வராது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஆன்டிபயோட்டிக் டேப்லெட். ஆன்டிபயோட்டிக் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், 2 வேளை எடுத்துக்கணும் 1 வீக்குக்கு. நம்ம கிராஃப்ட் எடுத்த இடத்துலையும் வச்ச இடத்துலையும் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் அரிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இச்சிங் மாத்திரை டெய்லியும் நைட்டு ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஒரு 10 days எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, இச்சிங் எதுவுமே வராது. வலி மாத்திரை காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 daysக்கு வலி மாத்திரை எடுத்துக்கோங்க. வலி மாத்திரை எடுக்கும்போது எப்பயுமே அது கூட சேர்த்து பேண்டப்ரோசோலும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணுற மாத்திரை. டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான்ட் பண்ண ஹேர்ஸில் சலைன் ஸ்ப்ரே பண்ணணும். இந்த சலைன் ஸ்ப்ரே நம்ம நட்டு வச்ச இடத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணணும். நட்டு வச்ச இடத்துல மட்டும் பண்ணால் போதும். ஒரு 5 daysக்கு ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சலைன் ஸ்ப்ரே நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ண கிராஃப்ட் ட்ரை ஆகாமல் மாய்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்ரி 1 hour நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு முடிய எடுத்த இடத்துல, அதாவது பின்னாடியாக இருக்கலாம், பியர்ட்லையாக இருக்கலாம், இந்த 2 இடத்துல போட்டிருக்கிற பேண்டேஜை 2 days கழிச்சு ரிமூவ் பண்ணுங்கள். பேண்டேஜை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்டாடின் சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு மூடி பீட்டாடின் சொல்யூஷனும் அதே அளவு குவான்டிட்டி தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டு காஸ் பீஸை வச்சு நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் க்ரீமை காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் 1 வீக்குக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃப்ட் எடுத்த இடத்துல எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் அந்த இடம் ஹீல் ஆயிடும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 6வது நாள்ல இருந்து நீங்கள் ஹெட் வாஷை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட் வாஷ் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் இந்த ஃபோமை எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்க இடத்துல ஃபோமை மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மக்ல இருந்து தண்ணி எடுத்து லைட்டா ஊற்றணும். இப்படி தண்ணி ஊற்றும் போது டைரக்ட் ஷவரோ இல்லை ஹேண்ட் ஷவரோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற கிரஸ்ட்டை இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக அந்த கிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஹெட் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் 2வது நாள் ரொம்ப அக்ரெசிவாக அழுத்தி அந்த கிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணாதீங்க. 2 நாள் முடிச்சு 3வது நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபோர்ஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கிரஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நம்ம டெய்லியும் ஒரு 1 வீக்கு ரெகுலராக ஹெட் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற கிரஸ்ட், அதாவது பிளாக் கலரில் உங்கள் முடியை சுற்றி இருக்கிற அந்த பக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஹெட் வாஷ் பண்ணுறோம். ஹெட் வாஷ் வந்து ரெகுலராக 1 வீக் பண்ணுங்க. காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம். காலையில் பண்ணும்போது ஃபோமை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஈவினிங் பண்ணும்போது அதே மாதிரி பேபி ஷாம்புவை கொஞ்சம் கையில் எடுத்து நுர வர வச்சு அந்த நுரையை வச்சுட்டு அதே மாதிரி ஜென்டிலாக அந்த கிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 வீக் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கிரஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி மொட்டை போட்டால் எப்படி குட்டி குட்டி குட்டியாக முடி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு முடி தெரிய ஆரம்பிக்கும். ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் 5 நாள் கண்டிப்பாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக 2வது நாள் இல்லை 3வது நாள்லேருந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது தலை கொஞ்சம் நேராக இல்லாமல் கீழே இல்லாமல் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தலை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்வெல்லிங் வர சான்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா 1 வீக் இல்லை 10 டேஸ் கழிச்சு தாராளமாக நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். மினிமம் 1 வீக் லீவ் எடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா உங்களோட டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறது அப்படிங்கிறது 1 வாரம் கழிச்சு நீங்கள் ஆஃபீஸ் போய்க்கலாம். ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு கேப் போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேப் போட்டுக்கலாம். கேப் போடும்போது டைட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் போடுறது ஒரு 15 நாளைக்கு அப்புறத்துலேருந்து ஹெல்மெட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிம் எப்போ போகலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட டவுட் கேட்பாங்க. ஜிம் போகிறது அப்படிங்கிறது ஒரு 15 நாள் கழிச்சு ஆரம்பிங்க. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கார்டியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லிஃப்டிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது இது எல்லாமே நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 1 வாரம் கழிச்சுலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரியே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.